என் குலதெய்வமான குலந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சிம்ம ராசிக்கு 2025ஆம் வருடம் சனி, குரு, ராகு, கேது பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சின்னா எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும். இதில் இந்த அஷ்டம சனி, ஏழரை சனி, பொங்கு சனி, பாத சனி, அந்த சனி, இந்த சனின்னு அப்படியே எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது பெருசாக பயந்து போயிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிம்மத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த அடுத்த சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பெயர்ச்சி. அதேமாதிரி குரு வந்து மே மாதம் 14ஆம் தேதி 2025 சனி பெயர்ச்சி. இது குரு பெயர்ச்சி. சாரி. அதேமாதிரி ராகு கேது பயிற்சினா மே மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம் ராகு கேது பயிற்சி. இப்படி பயிற்சிகள் 3 வருட கிரகங்கள் பயிற்சி ஒரே வருடமாக இந்த வருடம் 2025ஆவது வருடம் பயிற்சி ஆகுது. இது ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி தான். ஏன்னா 3 கிரகங்கள் வருட கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. இப்போ சனி வந்து 2.5 வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுவார். குரு வந்து வருடம் பயிற்சி ஆகுவார், ஒரு வருடத்துக்கு ஒரு முறை. ராகு கேது வந்து 1.5 வருடம், 1.5 வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுவார். அப்படிங்கும்போது இது எல்லாமே இந்த வருடத்தில் வருது. குரு பயிற்சி வருடம் தான் வரும். இருந்தாலும் இந்த வருஷம் 3 ஒன்றா வர்றதுனால அப்போ அஷ்டம சனியை மட்டும் அதோடைய பலனை மட்டும் சொல்லிடலாமா அப்படின்னா, அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லா வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படித்தான். ஏன் அப்படின்னா, இந்த சமூக ஊடகங்கள் எடுத்துட்டா, டிவி, இந்த செல்ஃபோன், இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் பார்த்துட்டோம்னா, யூடியூப்பு இதிலெல்லாம் பார்த்துட்டோம்னா, அஷ்டம சனி படாத பாடுபடுத்தும், ஜெயிலுக்கு போகும், துன்பம் பண்ணும், கஷ்டப்படுவேன், ஊரை விட்டே ஓடி போயிடுவேன், செத்து போயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப மரணத்துக்கு ஈக்குவலான தண்டனை ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? நம்ம இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கொடுக்கல் வாங்கல் சரி இருக்காது. அதில் வரும் அடிதடி பஞ்சாயத்து வரும். ஒருத்தரெல்லாம் சொல்கிறத பார்த்தா தூக்கம் வராது. அப்புறம் தூங்காமல் என்ன செய்வான் அப்படின்னு மிரட்டுறாங்க. அது அப்படி கிடையாது. சனியை மட்டும் பார்த்து இப்போ அஷ்டம சனி, அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அஷ்டம சனி என்ன அப்படின்னா, உங்கள் ராசி கட்டம் நீங்கள் ஜாதகம் வச்சுருந்தீங்கன்னா, ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கு ராசி கட்டம் அப்படின்னு போட்டு ஒரு 12 கட்டம் போட்டிருக்கோம். அதில் சந்திரன், அதில் 2 எழுத்து தான் போட்டிருப்பாங்க. இந்து சந்த் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அப்போ சந்திரன் எங்கே நிற்குதோ அதுதான் உங்களுடைய பிறந்த ராசி. அப்போ நம்ம இங்கே சிம்மத்தை சொல்லும்போது சந்திரன் சந்த் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சந்திரன் சிம்மத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ சந்திரன் இப்போ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ மகம் பூரம் உத்திர நட்சத்திரம். ஏன்னா பூரத்துக்கு முன்னாடி உத்திரத்தை சொல்லிட்டேன். அப்போ மகன் நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதமும் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பூர நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதத்துக்கும், உத்திரத்தில் பிறந்த 1ஆம் பாதம். இப்போ சிம்ம ராசிக்காரர் இப்படி இருக்குது அதில் விஷயம். அப்படிங்கும்போது இது எல்லாமே இந்த மாதிரி கெடுதல் பண்ணலாம் நடக்குமா அப்படின்னா நடக்கவே நடக்காது. சரி, நடக்காது சொல்லிட்டீங்க, நடக்காமல் போயிடுமா அப்படின்னாக்க நடக்கவும் செய்யும். இப்போ தான் நீங்கள் குழம்புங்க, ஏதாவது ஒன்றை சொல்லியா நடக்குமா நடக்காதா அதை மட்டும் சொல்லு அப்படிங்குவீங்க. அது அப்படி கிடையாது. லக்னம் என்ன? அடுத்தது லக்கணத்தை பார்த்த உடனே விம்சோதரி தசா புத்தி அப்படின்னு இருக்குது. என்ன தசா புத்தி நடக்குது? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா வீடியோவிலும் சொல்கிறது அப்படி தான். ஒரு ராசிக்கு பல்லாயிரக்கணக்கு பேர் இருக்காங்க, இல்லை கோடிக்கணக்குக்கு மேலே இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்கா, எல்லாமே கஷ்டப்படுறாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ லக்னம் என்ன? சரி, சிம்ம லக்னமே எடுத்துக்க. அப்போ தசா புத்தி என்ன நடக்குது? நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது, கடல் மாதிரி. அப்போ உடனே வந்து இப்போ சிம்ம லக்னம்னா குரு கொடுக்கணும். ராசியை பற்றி பார்க்கும்போது லக்னம் அதே வச்சு பேசுவோம். அப்போ குரு தசை கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டு தான் இருக்குன்னா குரு எங்கே இருக்கிறார்? அடுத்த கேள்வி.
குரு கூட யார் சேர்ந்திருக்கிறார், யார் பார்வை இருக்கார், நிறைய விஷயங்கள் ஜாதகத்தில் பார்த்து பலன் எடுக்கணும். சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு பொதுவான பலனை பார்ப்போம். பொதுவாக இப்போ இந்த 3 பயிற்சி ஆகுதுல்ல, அதோடைய பலனை பார்ப்போம். முதல்ல நல்லதை பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே அதை பயமாற்றி விட்டுட்டேன். இந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி நானும் சொல்லி மிரட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் நடக்காது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நல்லதை பார்ப்போம். குரு பயிற்சி. குரு வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் இருந்து கொண்டு எங்கெல்லாம் பார்க்கிறார்? 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்ன? முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழ், வேலை, தைரியம், உறுதித்தன்மை, இது எல்லாமே இருக்கும். வைராக்கியம், எப்படி இதெல்லாமே கிடைக்கும். ஒரு ஒரு புத்துணர்வு வரும். அஷ்டமச்சனி வந்தால் வந்துட்டு போட்டோம்டா, நமக்கு இது என்னடா பெரிய இது அப்படின்னு ஒரு தைரியம் வரும். ஒரு தைரியம் வரும், ஒரு புகழ் வரும், ஒரு கீர்த்தி வரும், ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் பாவகம் மனோகாரகன், மனத்துக்கு உள்ளது, மனத்திடமான உள்ளது, உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இடம், வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய இடம், வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு, இப்போ இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லை அப்படின்னு அந்த ராசிக்காரர்களுக்கு திரும்ப இப்போ குழந்தையை கொடுக்கக்கூடிய நேரம். குழந்தை நாள் சந்தோஷம் அடைய. இப்போ மகன் கல்யாணம், இப்போ என்னை மாதிரி வயசு உள்ளவங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுப்பா, பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இப்போ குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும். பிள்ளைகள் பிறந்து படிக்க மாட்டாயா, அவங்க செட்ட பண்ண மாட்டேன், படிச்சிருக்கேன் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பிள்ளைகளை நினச்சி அந்த கஷ்டமாக மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ பிள்ளைனால் பெருமை அடைவார்கள், வேலை கிடைக்கும். இன்னும் ஒன்றும் சொல்லலாம், சொல்லலாமா வேணாமா? காதல் நல்லா இருக்கும். அதோட படிக்கலாம் காதலை பற்றி. ஏன்னா 5ஆம் இடம் காதலுக்குள்ள ஒரு இடம் இல்லையா? மனசுக்கு சம்மந்தப்பட்ட இடம். அந்த அளவுக்கு போதும். ஆனால் காதலை பற்றி பேசும்போது அப்படி நிப்பாட்டுவோம். அடுத்தது 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பாவம் கலச்சித்திரஸ்தானம். அப்படிங்கும்போது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மனைவி கூட அன்பாக இருப்பார்கள். இப்போ அஷ்டமச்சனின உடனே இதெல்லாம் இருக்கும், சண்டை வரும், ஜல்லு வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், பிரிவினை வரும், அது வரும், இது வரும்னு மிரண்டுக்கிட்டு இருக்க வேணாம். இப்போ பாருங்கள், 7ஆம் பாவகம் எது? கலச்சித்திரஸ்தானம். உங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய மனைவி, நண்பர்கள், அந்த குடுக்கல் வாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ குரு பகவான் நன்மையை செய்வார். குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. சந்தோஷங்களா? அடுத்து பார்த்துருவோம், ராகு கதையும் பார்த்துருவோம். ஏன்னா ராகு கேதையும் பார்த்துட்டு அப்புறமா வருவோம் சனி பயிற்சிக்கு. இப்போ ராகு கேது அப்படிங்கும்போது ராகு வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் பாகத்தில் இருக்கிறார். கேது ராசியில் இருக்கிறார். அப்போ கேது ஞானக்காரகனான கேது ராசியில் இருக்கலாமா சந்திரன் கூட அப்படின்னா, எதுலேயுமே நிதானத்தை கொடுப்பார், யோசனை பண்ணி செய்ய வைப்பார், அறிவை கொடுப்பார், ஞானக்காரகன் புத்தியை கொடுப்பார், எதுலையுமே ஒரு செகண்ட் சிந்திச்சுட்டு, ஏன்னா அனுபவத்தை கொடுப்பார். கேது ஏற்கனவே நடந்ததை வந்து யோசனை பண்ண வைப்பார். ஆஹா, இப்படி போய் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணணுமா, இப்படி போகலாமா அப்படி போகலாமா, ஒரு புத்தியை கொடுப்பார். ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஏற்கனவே அவங்க தொடங்கலாம், இந்த மாதிரி ஆகி போச்சு, நஷ்டமாக இருக்குது, தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசனை கொடுக்கக்கூடிய இடம். அதுக்கு காரகம் கேது. அப்போ இந்த மாதிரி யோசனையை கொடுப்பார், நல்ல புத்தியை கொடுப்பார், நல்ல சிந்திக்க திறனை கொடுப்பார். இருந்துச்சுங்களா? கேது ஞானக்காரகன். ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். ராகுக்கு வீடு கொடுத்தவன் தன் வீட்டுக்கு 2ஆம் பாகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறான். குரு பார்க்கிற ராகு. குரு பார்த்தா முடிஞ்சு, கோடி புண்ணியம். ராகு வந்து யாரெல்லாம் பார்க்குறேன், யாரெல்லாம் செய்கிறேன் அந்த வேலை செய்வான். சேரும்போது அந்த இடத்துல பாவக்கிரகங்கள் சேரவில்லை. அப்போ அதுக்கு மேலே உங்கள் பிறந்த ஜாதகத்தில் பார்த்துடணும். சரிங்களா? இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ராகு வந்து இந்த கோதாண்ட ராகுவாங்கள குரு பார்க்கக்கூடிய ராகு. அப்போ இந்த ராகும் நல்ல இடத்துல தான் இருக்கிறார். விரிவாகும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும், மனைவிக்கு வேலை கிடைக்கும். இப்படி எடுங்க. இல்லை வெளியூர் போவாங்க, மனைவி கோவிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க, வேலை விஷயமாக போவாங்க, வேலை கிடைக்கும். நீங்கள் வெளியில் பயணங்கள் போகலாம், இந்த மாதிரிலாம் வரும். அப்போ ராகுவும் நல்ல பலனை தான் செய்கிறாரு. சரி, அடுத்து சனி பார்ப்பங்களா? இந்த அஷ்டம சனியை பற்றி. அஷ்டம சனி வந்து
அப்போ அஷ்டம சனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு ஜோதிடர், நான் கடக ராசி தான், நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, உங்களை என்னையா பண்ணுச்சு அப்படின்னு. ரைட்டு, வேறு யாராவது இருந்தாக்கும் கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள். ஒரு 10 பேரை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி புரியும். ஒரே ராசிக்காரங்களை கேட்டால் கஷ்டப்படுறவனை பார்த்தா, ஐயா கடகராசி என்னை படாத பாடுபடுத்துச்சியான்னு ஒரு ஆள் சொல்லுவார். அதுனா என்னான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் வாட்டில் போயிட்டு இருப்பார். அஷ்டமச்சனி, அது என்ன அஷ்டமச்சனி? ஏன் அப்படின்னா அதில் அங்கே தான் விஷயங்கள் இருக்குது. நல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்களுக்கு அஷ்டமச்சனி ஒன்றும் செய்யாது. இப்போ அஷ்டமச்சனிங்கும் போது விநாயகர், ஆஞ்சநேயர். இப்போ நான் சிவபக்தன், சைவ மதத்தை சார்ந்தவன், சிவபக்தன். நான் உடனே சைவ மதம் இந்து மதம் அப்படின்னு போயிடுவேனா, அதிலெல்லாம் பிரிவு வேணாம். நான் ஒரு சிவபக்தன். அப்போ சிவத்தன் வழிபடும் போது அங்கே சிவன் இருக்க வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? அவனே கஷ்டத்தை கொடுத்துருவேன், அனுபவத்தை கொடுத்துருவேன். அதே மாதிரி தெய்வ நம்பிக்கையாக இருக்கும்போது அங்கே ஒன்றும் செய்யாது. சரி, அஷ்டமச்சனி அப்படின்னா ஒரு ஒரு தடவை போய் ஒரு காரியத்துக்கு போகிறோம், அந்த காரியம் அப்போயே உடனே நடக்காது. ஒரு வேலையாக போகிறோம், ஒரு 2 தடவை அலைய வேண்டியது வரும். அலைச்சலை கொடுப்பான். இப்போ நமக்கு மதிப்பு மரியாதையாக 4 பேர் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். சரி, அடுத்தவன் பஞ்சாயத்து ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு நாம் போனோம்னாக்க நம்மள்ட்ட ஜாமீன் கையெழுத்து கேட்பேன். போட்டோம்னா நீ தானேங்க சொன்ன, அப்போ நீங்கள் வாங்குங்குவேன். இதுதான். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அஷ்டமம்னா என்னான்னு. ஒருத்தனுக்கு ஜாமீன் போய் போடுறோம், அப்போ என்ன செய்வேன், வாங்குறவன் ஓடி போயிடுவேன், நாம் கட்டணும். இதான் அஷ்டமச்சனி வேலை. சரி, பேசாமல் நம்ம வண்டி வச்சுருப்போம். நல்லா கவனிச்சுக்கங்க, அஷ்டமச்சனியோட வேலையை சொல்கிறேன், இதிலேருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்துங்க. நம்ம ஒரு பைக்கோ காரோ வச்சுருப்போம், நமக்கு அஷ்டமச்சனி நடக்குது. நம்ம வண்டியை மச்சான், மாமன், அண்ணன், தம்பி, உறவு முறை யாரோ வண்டியை கொடுப்பா அப்படின்னு நம்ம கொடுக்கலன்னா அந்த இடத்துல தான் கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதோடு விட்டுறலாம். கொடுத்தவொடனே நம்ம வண்டியை போய் அவன் போய் எங்கிட்டாவது குத்தி விட்டுருவாங்க. உடனே வண்டி போச்சேன்னு அப்பயே வேணாம்னு எனக்கு அஷ்டமச்சனி கேட்குறாங்களா போச்சா அப்படின்னா கொஞ்சம் விரைய செலவே ஆக்குவார். சரி, நம்ம வண்டியில் போகும்போது கவனமாக போகணும். நம்ம குத்த தேவையில்லை, வாட்டில் வந்து குத்துவான். இந்த அஷ்டமச்சனியோட வேலை இதுதான். அப்போ கவனமாக போகணும் வண்டியில். எதுனாலும் இங்கிட்டு வரானா ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அப்போ ரோட்டில் போகும்போது எதுவும் வேகத்தடை இருக்குதா, கற்று வேகத்தடை இருக்குதா, இந்த கிராஸ் பேரியர்லாம் வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. மத அருந்துவர்கள் இருந்தாக்கும் கொஞ்சம் கம்மியாக குடிச்சிக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ சிம்மராசிக்காரெல்லாம் மதுலாம் அருந்தாமல் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்தான் பொதுவாக சொல்லுவேன். எல்லா ராசிக்காரர்களும் மது அருந்தவர்களும் இருக்காங்க, மது அருந்தாதவர்களும் இருக்கிறாங்க, எல்லா ராசியும். அதனால் மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டவன கவனம் தேவை, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. அப்போ சனி 10ஆம் பாவத்தை பார்க்குறார், 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு. தொழில் கவனம் தேவை. நீங்கள் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்போ வேலைக்காரங்கள்ட்ட கவனமாக பேசணும். அவங்க ஏதாவது தேவைன்னா யோசனை பண்ணி கொடுக்கணும். இல்லை காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டானாக்கும் அதில் இப்போ வேலைக்காரங்கள்ட்டையும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கே வேலையில் கவனமாக இருக்கணும். தொழிலில் கவனம் செலுத்தணும். தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல் வரும். இப்போ வேலைக்கு போகிறீங்க, உங்கள் முதலாளி உங்களை விரட்டுவார். என்னடா வேலை செய்கிற, என்னையா வேலை, ஒரு லீவு கிடைக்காது. அப்போ வேலையில் இடைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் உங்கள் என்னென்னா அன்னாடு செய்யக்கூடிய வேலையை விட கொஞ்சம் பலு அதிகமாக இருக்கும். அதாவது வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும். பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். சரி, நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க, வேலை செய்கிறீங்க, வேலைக்காரன் இடைஞ்சல் பண்ணுங்க. புரியுதுங்களா? இதான் சனி 10ஆம் பாவத்தோட வேலை. தொழிலில் கொஞ்சம் ஏதாவது முதலீடு போட்டோம்னா நம்ம எதிர்பார்த்த லாபம் வராது. சரிங்களா? குரு 11ஆம் இடத்துல இருக்கார், பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் வராது. அப்போ கவனம் தேவை. அடுத்து நமக்கு குருவுக்கு எத்தனை பார்வை இருக்குனாக்கும் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக இருக்கா. இப்போ 3ஆம் பார்வையை பார்த்துட்டான் குரு. அது யாருக்கு? சனிக்கு பார்வத்தின் இருக்கு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையை பார்த்துட்டோம். அப்போ சனி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ வேலையாட்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் பொருளாதாரம், உங்களுடைய வாக்குஸ்தானம், சாப்பிடக்கூடிய வாய்க்குள்ள இடம் எடுத்துடலாம். அப்போ உணவுகள் தேவையில்லாத கெட்டுப்போன பண்டங்களே சாப்பிடக்கூடாது, வாயினால் வம்பு வரும். தேவையில்லாதது யாருக்கு ஏதாவது வாக்க கொடுத்து மாட்டிக்க வேணாம். அதான் அஷ்டமச்சனியோட வேலை.
இவன்டாவது வாக்கை கொடுத்துட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம். நான் தான் இவனால அடிச்சிட்டு கிடைப்பேன், ஐயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவனை விட்டுருவாங்க, நீ கட்டியாங்கட்டுவாங்க. அப்போ நம்ம எவனோ நம்ம வரலாம், எப்போ நம்ம போயிடலாம், எவனோ அடிச்சிட்டு கிடக்குறேன், ஏதோ பஞ்சாயத்து கிடக்குறேன், நம்ம அப்படி சுற்றி அப்படி ஓடி போகிறது நேரத்தில். சிம்மம்னா தலைமை தான், தலைமை பொறுப்பு, அது பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. எப்படா ஏன் ஊரில் வந்து ஒருத்தன் பிரச்சனை ஒன்றாமான்னு நம்ம போய் வாக்கு கொடுத்தோம், லாஸ்ட்டில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ கொஞ்சம் விளைவி இருங்க. ரெண்டாம் படம். அதே மாதிரி திருமணம் அப்படிங்கும்போது 7ஆம் பாவத்தில் குரு பார்க்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணத்துக்குலாம் இங்கே 2ஆம் படம்னா அதையும் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் தான், அது அவ்வளோக்கா பிரச்சனை வராது, திருமணம் நடந்துடும். பொருளாதாரம், வாக்குஸ்தானம், உணவு பண்டங்கள் பார்த்து சாப்பிடணும், சரிங்களா? அது வாயினால் வம்பு, அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததாக 5ஆம் பாவத்தை பார்க்குறார். 5ஆம் பாவகம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து புண்ணியஸ்தானம், குழந்தைகள். இப்போ தானே குழந்தைலாம் நல்லா இருக்கா அப்படின்னா, ஆமாம் குரு பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். சின்ன சின்ன இடைஞ்சல் வந்தாலும் குரு பார்த்து அந்த பாவகத்தை நன்மையை செய்வார். 5ஆம் உடனே அந்த காதலுங்கிறதுக்கு வேணாம், அது கொஞ்சம் இடைஞ்சல் தான் வரும். 5ஆம் பாவம்னா அதை தான் கேட்குறாங்க, அது நம்ம அதில் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காதில் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்புறம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க, அதனால குரு பார்க்குறாரு, பரவாயில்ல, கவனமாக இருக்கும். அப்போ இந்த அஷ்டமச்சனி நடக்கிறப்போ இந்த பெருசாக பயப்படலாமாங்க ஐயா அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் பயப்பட தேவையில்லை. சரி, எதுவுமே துணிஞ்சு செய்யலாமா அப்படின்னா யோசனை பண்ணி செய்யணும். அதாவது ரொம்ப நமக்கு சமாளிக்க முடியாது, நம்ம கெட்டு போயிடுவோம், நம்ம ஊன்னு படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு, சில பேர்லாம் வந்து ஐயோ அஷ்டமச்சனின்னு அது வராத மனுக்கு ரொம்ப அந்த இப்படி ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ ஐயோ அம்மானு மிரண்டுக்கிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. சரி, அது வாட்டில் நடக்கட்டும், நம்ம வாட்டில் தண்ணி இல்லாத கிணியில் குதிச்சு என்ன செய்யும், கால் தானே உடையும். அப்போ கவனம் தேவை. எதுவுமே பார்த்து செய்யக்கூடியது அஷ்டமச்சனி. அதனால் பயப்படவும் வேண்டாம், ரொம்ப அளவுக்கு மீதி துணிவு வேண்டாம். ரெண்டும் பயந்துக்கிட்டே எதுவுமே செய்யாமல் இருக்க வேணாம். சரி, துணிவா என்ன வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி இறங்க வேணாம். நிதானம் நிதானம் நிதானம். ஞானக்காரகன் ராசியில் இருக்கிறான், பரவாயில்லை, இப்படித்தான். ஆகனால அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனி வந்துருச்சுன்னு பயப்பட தேவையில்லை. சரி, இதுக்கு மேலே எனக்கு விளக்கம் வேணுமையா நாங்கள் அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பாருங்கள், பக்கத்தில் இருப்பாங்க ஜோதிடக்காரங்க, அவங்க பார்த்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நம்மள்கிட்ட பார்க்கலாம். என் நம்பர் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம், தொழில் தொடங்கலாம், என்ன எது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஃபோன்லேயே ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு காணிக்கை இருக்குது, சின்னதாக தான் வாங்கிட்டு இருக்கோம், அது ஓசியாக சொல்ல முடியாது, அது சொல்லிடலாம், எல்லா வீடியோவும் போட்டு தான் இருக்குது. என்கிட்ட பார்க்குறவங்க ஃபோனில் வந்து எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தாராளமாக ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் உங்கள் சந்தேகத்தை. ஜோதிட ரீதியாக எந்தெந்த பாவகத்தை கேட்கணும்னாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தகவல் கொடுக்கலாம், சரிங்களா? ஜாதக ரீதியில். ஆகனால அஷ்டமச்சனி அப்படின்னு வந்து மிரண்டுறவனா பயந்துறவனா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு இதாக சொல்கிறது. ஏன்னா அறிவுரைகள் சொல்கிற அளவுக்கு நமக்கு அது வேணும்ல. நான் கடகராசிக்காரன், எனக்கு ஒன்றும் அவ்வளோக்கா இல்லை, சில சின்ன சின்ன தடங்கள் வந்துச்சு. நான் ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி தான், உள்ளதை சொல்கிறேன். இப்போ கூட வந்து அந்த கடைசி பாதம் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது அந்த நட்சத்திரம். இப்போ அங்கே வந்து என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா விட்டம் சதயம் போராட்டாதியில் வந்து 3ஆம் பாதத்தில் கூட போயிட்டுருக்கட்டும். இப்போ சனி மாற போகிறாரில்ல மார்ச்சில். அப்போ இங்கே கடகம் 4ஆம் பாதம், நான் ஆயில்ய நட்சத்திரம், உனக்கு இதெல்லாம் செய்யணும், அதை நல்லா தானே இருக்கேன், வேறு என்ன வேணும்? நம்ம காலையில் குளிக்கணும், சிவா ஒரு பட்டையை போட்டுக்கிறோம், வச்சுக்கிறோம், சிவனை நம்ம சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இவ பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படின்னு நம்ம அப்படியே கோகலி ஆண்டா குருமனிதன் தான் வாழ்க அப்படின்னு ஒரு ராம பாட்டை பாட்டு போயிடுறோம். சிவன் இருக்க பயமேன் அப்படின்னு. நீங்கள் அப்போ அப்படி பயம் இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபடலாம், விநாயகர் பகவானை வழிபடலாம், காகத்துக்கு உணவு அளிக்கலாம், ஏதாவது பிஸ்கட் ஏதோ வந்து போடலாம். இதெல்லாம் பரிகாரத்தில் வர்றதான். உடனே நான் அந்த இதை செய்யலாமா இதை செய்யலாமா காசை செலவு பண்ணிவிட்டு அங்கே போகலாமா இங்கே போகலாம்னா அதிகமாக பணம் இருந்தால் செலவு பண்ணலாம். நான் என்கிட்ட வர்றவங்களை அதான் சொல்லுவேன். உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்து பிளேன் பிடிச்சி கூட போகலாம். ஏன் ரயிலில் ட்ரெயினில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, அதை விட பிளேனில் கூட போகலாம். அப்புறம் அங்கே போய் இருக்கவங்களுக்கா என்னன்னு சொல்கிறாங்களோ அம்பிட்டு பண்ணலாம். நடக்க வேண்டியது நம்ம கவனம் தேவை, அவ்வளோதான், சரிங்களா? வேறு இதில் வந்து அவ்வளோதான்.
நன்றாக இருப்பீர்கள். இதில் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் அனைத்தும் இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.